வணக்கம். எந்த ஒரு கிரியேட்டருக்குமே ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு ஒன்று இருக்கும். அதுதான் அவங்க மனசுக்குள்ளே இருந்துட்டு அது அப்படியே டெவலப் ஆகிட்டுருக்கும். தேவயானி ராஜகுமார் அவங்களுக்கு இந்த கைக்குட்டை ராணிக்கு அவங்களுடைய சின்ன வயசு அனுபவங்கள், சின்ன வயசில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஏக்கமாக ஃபீல் பண்ணது. அப்பா வெளியூர் வேலைக்கு போகும்போது அது அப்பா நம்ம கூட இல்லையே அப்படிங்கிறது, அந்த தாக்கம் தான் இந்த கைக்குட்டை ராணிக்கு மெயின் இன்ஸ்பயராக இருந்திருக்கு. ஸோ நடந்த நிகழ்ச்சியே அதையே அழகாக ஒரு சின்ன குறும்படமாக எடுத்திருக்காங்க. ஸோ அதில் அந்த ஃபீல் குழந்தைகளுக்கு என்ன ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ சின்ன வயசு விஷயத்தை இவ்வளோ தூரம் நல்ல டெக்னீஷியன்ஸ் வச்சு அழகான ஒரு குடும்பமாக பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பண்ணதே குழந்தைகளுக்காக பண்ணது. சினிமாவில் இன்னும் நிறைய அனுபவங்களை அவங்க நடித்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு அவங்களுடைய சர்வீஸ்க்கு இன்னும் அடுத்த கட்டமாக வேறு மாதிரி ஏதாவது கூட பெரியவங்களுக்கான குழந்தைகளுக்கானது இல்லாமல் இன்னும் பெரியவங்களுக்கானது ஃபேமிலி ஓரியன்டாக ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அந்த முதல் முயற்சி சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு ராஜா அவர்கள் ரொம்ப பக்கபலமாக இருந்து சாங்கும் எழுதி ரீரிகார்டிங் இந்த படத்துக்கு அது எவ்வளோ எஃபெக்டாக வேணுமோ அவ்வளோ எஃபெக்டாக போட்டிருக்காரு. ஸோ மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுமே எல்லாம் டாப் லெவல் டெக்னீஷியன்ஸ் சிறப்பான பணியை செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒரு டீமாக தேவயானி ராஜகுமாரனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.